Hello everyone, welcome to my YouTube channel. பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்குல எது பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் எப்பொழுதும் போல இந்த பஜ்ஜி போண்டான்னு இல்லாம லாலிபாப்ன்ற மாதிரி இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடணும்னா இதையே வந்து பன்னீர் வெச்சும் சாப்பிடலாம். ஸோ இந்த பொட்டேட்டோ அண்ட் பன்னீர் லாலிபாப்பை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல பொட்டேட்டோ லாலிபாப் பண்ணுறதுக்கு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கணும். அது வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு ஸ்பூனாலேயோ ஃபோர்க்காலேயோ ஃபுல்லாக நல்லா மசிச்சிடணும். அப்புறம் அதோட கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் பொடியாக நறுக்கின குடமிளகா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஜீரகத்தூள், தனியாத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள். இந்த மசாலாவில் வந்து எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். அப்புறம் பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோரும் பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சு வச்சிடணும், ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிடணும். அதுக்கப்புறம் கையில் வந்து கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா எடுத்துட்டு அதில் தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கணும். அது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கலந்துக்கோங்க. அப்புறம் இந்த பொட்டேட்டோ பாலை எடுத்து அந்த மைதாவில் முதல்ல முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை ஒரு 2 தடவை ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோ பாலையும் இதே மாதிரி முதல்ல மைதாவில் முக்கிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுடுங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் தனியாக வச்சிடணும். இதே வந்து பன்னீர் லாலிபாப்க்கு முதல்ல 1.5 கப்பு பன்னீர் துருவிக்கோங்க. அதோடு சேர்ந்து ஒரு 2 உருளைக்கிழங்கை மசிச்சு போட்டுருங்க. இதுலேயும் வந்து கொஞ்சமாக வெங்காயமும் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணாட்டி குடமிளகா வந்து போட வேண்டாம். இதோட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், ஜீரகத்தூள் துளி, அப்புறம் மிக்ஸ்டு ஹர்பும், அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு. இதில் வந்து எந்த இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட்டாக அதே மாதிரி கார்ன்ஃப்ளோரும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இதையும் வந்து அதே மாதிரி மைதா மாலில் முக்கிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ்லேயே ரோல் பண்ணி எடுத்து வச்சிடணும். இது வந்து பன்னீர் பால்ஸ். ஸோ அப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இது ஒரு தடவைக்கு 3 இல்லை 4 பொட்டேட்டோ பால்ஸோ இல்லை பன்னீர் பால்ஸ்க்கு மேலே போடக்கூடாது. ஸோ ஒரு 3 இல்லை 4 போட்டு அதை ஃப்ரை பண்ணிவிடுங்க. அது வெளியில் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும், கிறிஸ்பியாக வர வரைக்கும் அதை வந்து ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த லாலிபாப்ஸை மேயோவோ இல்லை கெச்சப்போ வச்சு சர்வ் பண்ணுங்கள். இதை செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.